ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. இவ்வுலகில் நாம் அனைவரிலும் பெரிய அதிர்ஷ்டசாலியாவோம். நமது அதிர்ஷ்டத்தை பார்த்து சற்று புன்னகைப்போம். எதிரில் பகவான் நின்று கொண்டிருக்கிறார். அனைத்தையும் வழங்க வந்திருக்கிறார். கைகளில் கிரீடத்தை கொண்டு வந்திருக்கிறார். திலகத்தை எடுத்து வந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளே, வாருங்கள், இந்த உலக அரசாட்சியின் கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்கிறார். நாம் பகவானுக்கு இத்தனை நெருக்கமாக வந்து விடுவோம், அவரது அதிகாரி குழந்தைகளாக ஆகிவிடுவோம் என்று முன்பு யோசித்தது கூட கிடையாது. அவர் வந்து நமக்கு உயர்ந்த படிப்பை படிப்பிக்கின்றார். பகவானே வந்து நமக்கு படிப்பிக்கிறார், நமக்கு வழிகாட்டுகிறார். அதுவே அவரது உயர்ந்த கருணையாகும். நாம் எவ்வாறு கீழிறங்கி வந்தோம், இப்போது எவ்வாறு மேல் நோக்கி செல்வது, இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நமக்கு கூறுவதுதான் தந்தையின் மிகப்பெரிய கருணையாகும், ஆசிர்வாதமாகும். எனவே நாம் படிப்பின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். நாம் இறை மாணவர்களாவோம். சுயம் பகவான் நமக்கு படிப்பிக்க வருகிறார் என்ற பெருமிதம் நமக்கு இருக்க வேண்டும். நமது உலகாயத காரியங்களில் மூழ்கி சோம்பேறித்தனம், கவனக்குறைவு ஆகியவற்றில் மாட்டிக்கொண்டு இந்த இறைஞான படிப்பை படிப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று நாம் கூறக்கூடாது. நாம் அவசியம் படிக்க வேண்டும். படிப்பு தான் நமது வாழ்க்கையாகும். படிப்பில்தான் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது. அனுதினமும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்பதற்காக நீங்கள் சேவை நிலையத்திற்கு செல்வீர்கள் என்றால் அங்கே உங்களது சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும். அங்கே உங்களுக்கு ஒரு ஆன்மீக சுகம் கிடைக்கும். நீங்கள் வெளி உலகிலிருந்து விலக துவங்குவீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்துவிடும். மேலும் பகவான் படிப்பிக்கிறார். இந்த ஆனந்தத்தினால் ஆத்மா மிகவும் சுகமடைந்துவிடும். எனவே இந்த படிப்பின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். பகவான் படிப்பிக்க வருகிறார். ஆனால் நமது வீட்டிலிருந்து படிப்பதற்காக நம்மால் செல்ல முடியவில்லை என்றால் பகவானுடைய பார்வை எவ்வாறு நம் மீது படும்? எவ்வாறு அவரது உதவியை நாம் அனுபவம் செய்ய முடியும்? எனவே யோகத்திற்கு மட்டுமல்லாமல் படிப்பிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். படிப்பு கூட நம்மை யோகியாக ஆக்குவதற்காகவே. படிப்பு நமது வாழ்க்கையை சரளமானதாக ஆக்குவதற்காக. இந்த ஆன்மீக படிப்பு நமது சிந்தனைகளை உயர்த்துவதற்காக, நமது தூய்மை தன்மையை முழுமையானதாக ஆக்குவதற்காக. ஏனென்றால் நாம் மாயையோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தில் நம்மிடம் அநேக ஆயுதங்கள் இல்லை என்றால் மாயையுடனான இந்த யுத்தத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. யார் அனுதினமும் வகுப்பிற்கு வருவதில்லையோ அவர்கள் மாயை மீது வெற்றி அடைய முடிவதில்லை. இந்த ஆயுதங்கள் மிகவும் தேவைப்படுகின்றன. எனவே அனுதினமும் இந்த ஞானத்தின் குண்டுகளை சுயத்திற்குள் நிரப்பிக் கொண்டு வைப்போம். இவற்றின் மூலம் நாம் மாயையை வெற்றியடைய முடியும். ஏனென்றால் மாயையை வெற்றியடைவது என்பது நமது பரம குறிக்கோளாகும். மேலும் இதற்காகவே தந்தையின் அன்பு நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் பாபா தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு என்ற ரூபத்தில் நம்மிடம் வந்திருக்கிறார். எனவே நாம் நல்ல மாணவர்களாகி நன்றாக படிப்போம் என்றால் அந்த பரம ஆசிரியரின் மிகுந்த அன்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கப்பெறும். அவரது மிகுந்த அருகாமை தன்மை கிடைக்கப்பெறும். ஒரு சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாபா மேலே இருந்து தனது மிக நல்ல குழந்தைகளை அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு திருஷ்டி கொடுக்கிறார். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். இது எத்தனை பெரிய விஷயம்! நாம் அவருடைய நல்ல குழந்தைகளாக ஆகிவிடுவோம். மிகுந்த நல்ல மாணவர்களாகி விடுவோம். மிக நல்ல ஃபாலோவர் ஆகிவிடுவோம். அவ்வாறு செய்வோமானால் எப்போதும் அவரது பார்வை நம் மீது இருக்கும். மேலும் இதனை சாதாரண விஷயமாக கருத வேண்டாம். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். சூக்ஷ்ம உலகில் பாபா இருக்கின்றார்.
அங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது நெற்றியிலிருந்தும் பார்வையிலிருந்தும் உயர்ந்த அதிர்வலைகள் வெளிப்பட்டு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்று முழு நாளும் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று மீண்டும் மீண்டும் பாப்தாதாவை சந்திப்போம். அவரிடமிருந்து சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கிரகித்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.